மந்திரத்தை சொல்லி ஹாசினி தான் உன்னை பொழைக்க வச்சா தெரியுமா? ஜெயம்மா, நீ எனக்காக எதையும் செய்வேன்னு எனக்கு தெரியும். கடவுளே, நீ மட்டும் இல்லன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன். என்னம்மா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஜெயம்மா. பா, செம்ம தலைவலி. எனக்கு ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். நானே எடுத்துட்டு வரேன் ஜெயம்மா. கையில இருந்த 3 மந்திரமும் போச்சு. இனிமேல் லாக்கரையும் ஓபன் பண்ண முடியாது. கிளம்ப கொடுத்த 2 நாள்ல 1 நாள் போயிடுச்சு. நாளைக்கு மட்டும் இருந்து என்னத்த பண்ண போறோம்? லெட்டர்ல மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு ஹிட்லர் கேவலமா திட்டினதுக்கு அப்புறமும் இங்க இருக்க முடியுமா? உனக்கு மான ரோஷமே கிடையாதான்னு நேர்லயே கேட்டுட்டா என்ன பண்றது? இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். ஒரே மனசா கிளம்பிடுவோம். டாக்டர், ஐ எம் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால நம்பவே முடியலையே. இது எப்படி நடந்தது? எனிவே, உடம்பு நல்லா இருந்தா ஓகே. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. இந்தாங்க ஜெயம்மா. தேங்க்யூ ஹாசினி. உட்கார். நல்லா இருக்கு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்ன ஜெயம்மா நன்றி எல்லாம் சொல்றீங்க? உனக்கு வேணுமா? இல்ல நீ குடி. ஜெயம்மா, ம், சரி நான் கிளம்புறேன். எங்க? நான் ஏற்கனவே சொன்னபடி நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். ஹாசினி, ஏஜே, 2 நாள் இருக்க சொன்னேனே, அத மறந்துட்டியா? இல்ல உன்னோட நோக்கத்தையும் மறந்துட்டியா? எதையும் நான் மறக்கலமா. கடவுள் என்ன 2 நாள் இங்க இருக்க சம்மதிக்க வச்சது ஜெயமாவை காப்பாத்ததான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை? மானத்தோட இங்க இருந்து போறதே பெட்டர். நான் போறேன். ஹாசினி நில்லு. நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. நீ கண்ணில்லாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தின கோவத்துல நான் நேத்து உன்னை வீட்டுக்குள்ள வரவிடல. அம்மா சொல்லியும் நான் விருப்பம் இல்லாம தான் உன்னை வீட்டுக்குள்ள வரவிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எங்க அம்மாவை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன். நீ எங்கேயோ போவேனா, இங்கே இருக்கலாம். உங்களுக்கு தூங்க போகும்போது ஒரு புத்தி, காலையில எழுந்திருச்சதும் ஒரு புத்தி. திடீர்னு எழுந்திருச்சு வீட்டு விட்டு போன்னு சொன்னா அந்த நேரத்துல உட்காந்து பேக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதான் இப்பவே ஏற்பாடு பண்றேன். யாருக்கு புத்தி மாறி இருக்கு? எனக்கா உனக்கா? என் கல்யாணத்துக்கு ஒரு விருந்தாளியா வந்து திருட்டு தாலி கட்டிக்கிட்ட திருட்டு புத்திக்காரி தானே நீ? என் வீட்டுக்கு வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அப்புறம் புத்தி மாறி வீட்டுக்குள்ள வந்தவ தானே நீ? நீ என்ன பார்த்து நேரத்துக்கு ஒரு புத்தின்னு சொல்றியா? இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. வெளியில என்ன பத்தி விசாரிச்சு பாரு. எதுக்கு விசாரிக்கணும்? அதான் படிச்சே பாத்துட்டேனே. என்னத படிச்ச? என்ன இங்க போச்சு? என்ன பைத்தமா பிடிச்சிருக்கு? இந்தாங்க உங்க புத்தியோட லட்சணம். இது என்ன லெட்டர்? ஏன் பேர் இருக்கு? பின்ன ஹிட்லர் எழுதுனா ஹிட்லர்னு இல்லாம பட்லர்னா இருக்கும். ஏய் லூசு, இது நான் எழுதல. நீங்க எழுதாம உங்க ஆவி வந்து எழுதுச்சா?
என்னவோ நான் தான் நேர்மை அத்தாரிட்டி மாதிரி வாய்க்கிழியா பேசுவீங்க. இப்ப ஏன் பயந்துட்டு எழுதலன்னு அலறீங்க? என்ன பெரிய இவ்வளா நீ உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு? நேரா சொன்னா என்ன பண்ணுவேன்? ஷூட் பண்ணிடுவியா? நேரா சொன்னாலும் உனக்கு உரைக்க மாட்டேங்குது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே தொடச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னை பார்த்து நேர திட்டுறதே வேஸ்ட் நினைக்கிற ஆள்னா உனக்காக நான் லெட்டர் பேர எழுதுவேனா? ஹலோ ஹிட்லர், போய் பேசாதீங்க. இந்த லெட்டர்ல எழுதி இருக்க வார்த்தையெல்லாம் நீங்க என்ன ஆல்ரெடி திட்டினது தானே? ஏய் முட்டாள், அதான் நீயே ஒத்துக்கிறல நான் உன்னை கழுவி ஊத்திருக்கேன்னு. அப்ப நான் எதுக்கு இதெல்லாம் லெட்டர்ல எழுதணும்? நீ ஏன் இந்த லெட்டர் எழுதி நான் எழுதுற மாதிரி இப்ப நடிக்கிற அதானே? ஹலோ ஹிட்லர், எதுக்கு நானே என்ன திட்டி எழுதிக்க போறேன்? நான் என்ன பைத்தியமா? அதுல என்ன உனக்கு டவுட்? நீ பைத்தியம் தானே? உனக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். நான் உன்னை திட்டி ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்னு அவங்க கிட்ட காமிச்சு அழுது சீன் போடணும். அதானே உன்னோட திட்டம். பிற்காலத்துல நீ ஒரு நல்ல நடிகையா வருவ. அதெல்லாம் நீங்க சொல்லலனாலும் நான் பெரிய நடிகை ஆயிடுவேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஜெயமா கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி நல்லவதான். சொல்லிட்டு இருக்காத. நான் நல்லவன்னு ஒரு போர்டுல எழுதி கழுத்துல மாட்டிக்கோ. அப்பதான் ரோட்ல போற தெருனா எல்லாம் அதை படிச்சு உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. அப்போ நான் என்ன தெருநாயா? நான் எழுதாத லெட்டர் நான் தான் எழுதுனேன்னு வாழ்னு கத்துறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் பேசிட்டா லெட்டர் நீங்க எழுதல நான் நம்பிடுவேனா? தப்பு பண்ணிட்டேன். அப்படி வாங்க வழிக்கு. அப்போ நீங்க தான் லெட்டர் எழுதுனீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அது இல்ல, பிரம்மன் எல்லாருக்கும் மூளை அள்ளி கரண்டில கொடுக்கும் போது உனக்கு கிள்ளி ஸ்பூன்ல கொடுத்திருக்கான்ல. உன் மூளை சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் பேசிருக்கணும். அதான் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரியே பேசிட்டேன். உன் லெவலுக்கு நான் பேசட்டுமா? பேசுங்க கரண்டி மூளைக்காரரே. இப்போ பெங்களூர்ல சென்னை உங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு எழுதுனா அது நீ சென்னைன்னு நம்பிடுவியா? நம்ப மாட்டேன். அதே மாதிரிதான் நான் உன்னை திட்டின மாதிரி ஒரு லெட்டர் எழுதினா மட்டும் போதுமா? அது என் கையெழுத்துல இருக்க வேணாமா? ஹாசினி, போய் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன ஜெயமா ஒரு நாளைக்கு இத்தனை காஃபி குடிக்கிறீங்க? நீ காஃபி போட்டா சூப்பரா இருக்கும். அதுக்கு தான். இந்த ஐஸ் எல்லாம் வேண்டாம். இது உங்க மகன் கேட்டாருன்னா இவளுக்கு தண்ணியே சூடு பண்ண தெரியாது, இதுல காஃபி வேறையான்னு முகம் செவந்துரும். நீங்களே பாருங்க, மூக்கு வேர்த்துச்சு. என்ன நேரடியாவே ஒரு கழுதைன்னு சொல்லிட. எதுக்கு மூக்கு வெறுக்குது காது அரிக்குதுன்னு எல்லாம் சொல்றேன்? ஏன் கழுதைக்கு என்ன குறைச்சல்? அது நல்ல பிராணி தானே. என்ன அப்பப்ப எட்டி உதைக்கும். சீண்டுனா எட்டிதான் உதைக்கும். அம்மா சொல்லுப்பா. இதுல உன் மருந்தெல்லாம் இருக்கு, டைமுக்கு போட்டுக்கோ. அண்ட் நீ ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? இவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்காது. எனக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. ஐயோ, இந்த மாத்திரையும் பையும் பார்த்தாதான் ஒரு மாதிரியா இருக்கு, நோயாளி மாதிரி. தீபாவளி டைமா பார்த்து இப்படி ஆயிடுச்சே. என்ன நீ சின்ன பொண்ணா பட்டாசு வெடிக்க முடியலன்னு வருத்தப்படுறதுக்கு? அது இல்லப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லை ஏஜே. ஏன்பா, தல தீபாவளி உங்களுக்கு தானே. ஹாசினியோட அப்பா தல தீபாவளிக்காக ஊருக்கு போறத பத்தி பேசுறதுக்காக போன் பண்ணாரு. என்னாலதான் வர முடியாது, நீங்க 2 பேரும் போயிட்டு வரலாம்ல. நீ இருக்கிற நிலைமைக்கு தல தீபாவளி எல்லாம் முக்கியமா? இப்போ எனக்கு என்ன நிலைமை? நான் நல்லா தானே இருக்கேன். ஏற்பாடு பண்ணதெல்லாம் என்னால கேன்சல் பண்ண வேண்டாமேன்னு சொல்றேன்பா. நீ சும்மா இரு. இப்ப யார் கூப்பிட்டா என்ன? உன்னோட ஹெல்த் தான் இப்போ முக்கியம். ஏய், அம்மா இருக்கிற நிலைமைக்கு இப்போ தல தீபாவளி ரொம்ப முக்கியமா? நீதான் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேச சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதே என்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன அறிவு குறைச்சலா இருக்கா? நான் போய் உங்க கூட தீபாவளி கொண்டாட அலையவேனா? இதுல எங்க அப்பாவை வேற தூது விட கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கறா? ஏய் சும்மா இரு, நடிக்காத. நீ என்ன சாதாரணமான ஆளா? கண் தெரியாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தின இல்ல நீ? அப்போ உனக்கு தெரியலையா நான் அப்பாட்டக்கறா இல்ல அம்மாட்டக்கறான்னு? ஐயோ ஏஜே, கியா ஹே? எதுக்கு இப்ப ஹாசினியை திட்டுற? அட விடுங்க ஜெயமா, காய்ச்ச மரம்னா கல்லடி படதா செய்யும். மூளை ஜாஸ்தி இருந்தா எல்லாரும் பொறாம படதா செய்வாங்க. என்னது? ஓ மூளைய பார்த்து நான் பொறாமப்படுறேன்னா? கர்மம். இந்த அரிய வகை மூளை வச்சுக்கிட்டு தான் அம்மா இந்த நிலைமையில இருக்கும் போது கூட உனக்கு தல தீபாவளி கேக்குதுல. அதனால உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேச சொல்லிருக்கேன், அதானே? ஏஜே, ஹாசினி எதுவும் சொல்லல. அவங்க அப்பாவா தான் போன் பண்ணாரு. அப்ப கூட ஹாசினி தல தீபாவளி எல்லாம் வேண்டான்னு சொன்னா.
உங்க அப்பாவும் என் நிலைமைய பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லையே அதனால வேண்டான்னு சொல்லிட்டாரு. நான் தான்ப்பா நானா விருப்பப்பட்டு கேக்குறேன். இல்ல எனக்காக நல்ல ஒரு விஷயத்த ஏன் தள்ளி போடணும்னு தான். நீயும் ஹாஸ்னியும் போயிட்டு வந்துருங்களேன். சாரி ஜெயம்மா, இதுக்கு இவரே ஓகே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இவ ஒருத்தி. தோ அக்யூஸ்டே சரண்டர் ஆயிட்டா. அப்புறம் என்ன, உடம்பு பாத்துக்க போதும். ஹலோ, யார் அக்யூஸ்ட்? அது என்ன யாரை கேள்வி? பார்த்து accused நீதானே சொல்றீங்க? நீங்க தான் accused. தல தீபாவளி இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. அப்படின்னா நம்ம வீட்லயாவது தீபாவளிய கிராண்டா கொண்டாடிடலாமா? என்ன காரணம் காட்டியும் இந்த விஷயத்தையும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரி, உன் இஷ்டம். ஆனா நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சும்மா இவ கூட உட்கார்ந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காத. உனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங்க போறதப்பா. சும்மா இரு. முன்னெல்லாம் வீட்டுல ஏதாவது விசேஷம்னா அத கொண்டாடுறதே ஏஜே தான். எல்லா வேலையும் அவனே பாத்துப்பா. வீடே அப்படியே கலகலகலன்னு இருக்கும் தெரியுமா? விசேஷம்னா ஆளுங்க வீட்டுக்கு வர்றதுன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா பாவம், அவன் வாழ்க்கையில இருந்து பிரபலிக்கா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எந்த சந்தோஷமான ஃபங்க்ஷனும் நடக்கவே இல்லை. அவனுக்கு விருப்பமே இல்லை. விசேஷம்னாலே அப்படியே அவன் தள்ளி நிக்கிற ஆளாவே மாறிட்டான். ஆனா இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டாடணும்னு தோணுது. எப்படியாவது இந்த தீபாவளிய இங்க சிறப்பா கொண்டாடணும். நீதான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். இதெல்லாம் ஒன்னாலதான் முடியும். எனக்காக பண்ணுவியா? கவலைய விடுங்க ஜெயம்மா. மாஸ் காட்டுற தளபதியோட ஃபேன் நானு. இந்த தீபாவளியா ஊரே அண்ணாந்து பாக்குற மாதிரி செஞ்சு விட்டுறேன். வெடிக்கிற வெடியில உங்க உடம்பு உடனே நல்லா ரெக்கவர் ஆயிடணும். ஏன் உடம்பு வெடிக்கிற வெடியில? ஆமா. சரி சரி சரி. இந்த விளம்பரம் எப்ப பேப்பர்ல வரும்? நாளைக்கு வந்துரும் சார். தீபாவளி அன்னைக்கு வந்தா எல்லாம் வாங்கி படிப்பாங்களா சார்? சரி போடுங்க. இந்த விளம்பரத்திலயாவது இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதான்னு பாப்போம். கண்டிப்பா தெரியும் டாக்டர். வரேன் டாக்டர். இதுக்கப்புறம் பாரு, லைக் பிச்சுக்கும். பேப்பர். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். பிரதமர் வாழ்த்து. இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை. முதலமைச்சர் அறிவிப்பு. மீறினால் அபராதம். வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பேப்பர்ல? வாங்க 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 வாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஸ்வீட் ஓ எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? ஒண்ணுதானா? எடுத்துங்க, 2 எடுத்துங்க. கொடுங்க கொடுங்க. ஸ்வீட் நல்லா இருக்குல்ல? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆ.
ஹாப்பி தீபாவளி. ஸ்வீட் எடுத்துக்கங்க. அடுத்த வருஷ தீபாவளிக்கு நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து ஸ்வீட் கொடுப்போம். அப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பி தீபாவளி சொல்லணும். பட்டாசு தீபாவளிக்கு மட்டும் இல்ல, சாவுக்கும் வெடிக்கலாம். தீபாவளி அதுவுமா சித்ராது போடா. டெக்கரேஷன்லாம் நீங்களா பண்ணீங்க? இல்ல நீ இந்த ஏய் ஏஜே எங்கப்பா? ஏஜே எங்க? Thank you. Wish you the same. ஹாப்பி தீபாவளி. Happy Deepavali. ஓ டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இல்லன்னு சொன்னா விடவா போறேன்? क्या ஏஜே? கொடுத்த முதல் வருஷமே ஹாசினி அசத்திட்டா. அச்சா ஹே. ம். இந்த கேக்கு காரி போடுற ஆட்டோ தாங்க முடியலக்கா. போற போக்க பார்த்தா அவ பட்டாசு வெடிக்கிறத நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் போல. இந்தாங்க என்னது இது? வேட்டி சட்டை. இன்னைக்கு தீபாவளியில அதான் அப்பா கொடுத்து அனுப்புனாரு. இன்னைக்கு நீங்க இதத்தான் போடணும், ஓகே? இல்ல இல்ல, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இது எனக்கு போட்டு பழக்கமும் இல்ல. ஏஜேக்கு வேட்டி சட்டெல்லாம் பழக்கமே இல்ல. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. ஒரு வார்த்தை கேக்குறதுல என்ன தப்பு? ஹாசினியோட அப்பா அம்மா எவ்வளவு பிரியமா எடுத்து கொடுத்திருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்குமா? அதுவும் இல்லாம வேஷ்டி ஷர்ட்டுங்கிறது நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தானே ஏஜே. வீட்ல ஒரு விசேஷம்னா வேஷ்டி ஷர்ட்ல இருக்கிறது எவ்வளவு மங்களகரமான விஷயம். ஏஜே போட்டுட்டு வாயேன். அம்மா, உனக்கு தெரியாதா? எனக்கு வேட்டி கட்ட தெரியாது. நான் வேணா கட்டி விடவா? அதுக்கு நானே போய் கட்டிக்கிறேன். குடு. இந்தாங்க ஜெயம்மா. எனக்கு எதுக்குமா? இந்த ஹாப்பி தீபாவளி என்ஜாய் பண்ணு. தேங்க்யூமா. குடு. இந்த மூத்த மருமகள் அவர்களே, உங்களுக்கும் சேர்த்துதான் துணிமணியை வாங்கி வந்தேன். தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இளைய மருமகளா? இந்தாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ். என் அருமை மருமகள்களா, எல்லாரும் எப்பவுமே வெறும் மேக்கப் மட்டும் போடுறது இல்லாம இன்னைக்காவது போய் நல்ல பொண்ணுங்களா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி நான் கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அழகா கிளம்பி வாங்க பாப்போம். நான் அதுக்குள்ள போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்றேன். நானும் வரேன் வா. வாங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, போங்க. ஏய் ஏய் ஏய், லூசா நீ? கதவை தட்டிட்டு வர மாட்டியா? இந்த மேனேஜ் கூட உனக்கு சொல்லி தரணுமா? யோ ஹிட்லர், உள்ள என்ன போர்ட் மீட்டிங்கா நடக்குது? எக்ஸ்கியூஸ் மீ கேட் உள்ள வரதுக்கு. வேட்டி கட்டிட்டு இருக்கேன்ல. எங்க கட்டுறீங்க? கட்ட தெரியாம கட்டுறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. கட்டுங்க. அப்புறம் 4 பேர் முன்னாடி உங்க வேட்டி கரண்டு விழுந்தா அசிங்கமாயிடும். ஏய், அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கிளம்புன்னு சொல்றேன்ல. போறேன். வேட்டி அவராம இருக்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லவா வேணாமா? சொல்லி தொலை. ஓகே. வேட்டியோட 2 நுனியையும் 2 விரல்ல புடிச்சுக்கிட்டு அப்படியே முதுகு பக்கம் தூக்கி போட்டு இடுப்புக்கு ஒரு 2 இன்ச் மேல நிக்க வச்சு லெஃப்ட் சைடுல இருக்கிற நுனி எடுத்து வாயில மாட்டிக்கிட்டு அப்படியே ரைட்ல இருக்கிறத ஒரு சின்ன மடி மடிச்சு அப்படியே லெஃப்ட் இடுப்பு வரைக்கும் கொண்டு வந்து அப்புறம் வாயில இருக்கிற நுனி எடுத்து அப்படியே ரைட் சைடுல எடுத்துட்டு வந்து 2 மடி மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படியே ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. கொஞ்சம் ஸ்டைலா வேணும்னா மெர்சல் விஜய் மாதிரி அட் அ டைம்ல 2 காலையும் தூக்கி வேட்டிய பிடிச்சு அப்படி மடிச்சு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்க தாறு மாறா இருக்கும். வாவ் ஹிட்லர், யூ லுக் ஹேண்ட்சம். இன்று முதல் ஹிட்லர் என்கிற புனை பெயருக்கு பதிலாக ஐயனார் என்று பெருமையுடன் அழைக்கப்படுவீர். இந்தாங்க. என்னது இது? பார்த்தா தெரியல, மோதிரம். எனக்கு எதுக்கு இன்னொரு மோதிரம்? அதான் ஒண்ணு இருக்கு. இது தல தீபாவளிக்காக என் அப்பா உங்களுக்காக கொடுத்தது. அதெல்லாம் எனக்கு வேணாம், நீ வேணா போட்டு. ஏன்பா அவ போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாதா? தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு தங்கம் கொடுக்கறது சம்பிரதாயம், காலம் காலமா நடந்துட்டு வர்றது. அத போய் ஏன் நீ வேண்டாங்கிற? ஒருவேளை மோதிரம் சின்னதா இருக்கு, கழுத்துக்கு பெருசா செயின் வேணும்னு ஆசைப்படுறாரோ? ஆமா, மோதிரத்துக்கு ஆசைப்படல, செயினுக்கு ஆசைப்படுவேனா? குடு. ஏய் என்ன குடுனா கொடுத்துறதா? அது நீங்க தானே சொன்னீங்க. மோதிரத்தை உன் கையால ஏஜேக்கு போட்டு விடு. காத்தோடு காத்தானே கண்ணே மூச்சானே நீரோடு நீரானே உன் கூட நீனானே கண்ணே மூச்சானே நீரோடு நீரானே. இதே மாதிரி அப்பப்போ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டே இருங்க. இப்போ என் மனசுக்கு பிடிச்சதான் நான் செய்ய போறேன். கைய நீட்டு. அது எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தது இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதுவும் இல்லாம இந்த மோதிரம் என் விரலுக்கு லூசா இருக்கும். ஏய் லூசு, கைய நீட்டுன்னு தானே சொன்னேன். கைய நீட்டு. மோதிரம் போட்டு விடுறதுக்கு கூட இப்படி கொடுக்குடுந்தா இருப்பீங்களா? இந்தாங்க. இந்த மோதிரம் எனக்கு வேணாம். ஏன் 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 வேண்டாம்? இந்த மோதிரத்துக்கு என்ன குறைச்சு? எடை கம்மியா போச்சா இல்ல குவாலிட்டி கம்மியா போச்சா? எதுக்கு மோதிரத்தை வேண்டான்றீங்க? ஒரு மோதிரம் கூட வாங்க முடியாத அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லாம இல்ல, புரியுதா? உங்களுக்கு பணம் இல்லன்னு தான் எங்க அப்பா உங்களுக்கு இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டாரா? தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயம் தானே இது. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இத பாரு,
யாரோட காசும் எனக்கு வேணாம். அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லாரும் முன்னாடி நீ மோதிரம் போட்டப்ப நான் எதுவும் சொல்லல. ஜெயம்மா மனசு கஷ்டப்படாம செய்யறது சரி. ஆனா என் மனசும் என் அப்பா மனசும் என்ன இரும்புல செஞ்சதா? அது என்ன 4 பேர் மத்தியில நல்லவர் மாதிரி நடிக்கிறது, அப்புறம் 4 செவத்துக்குள்ள சுயரூபத்தை காட்டுறது? நீங்க நடிப்புல எனக்கு முன்னாடி ஆஸ்கர் அவார்ட் வாங்கிடுவீங்க போல இருக்கே. ஏய் இத பாரு. சும்மா அடங்குங்க. ஏய் எல்லா விசேஷத்துக்கும் எல்லாரும் இந்த மாதிரி செய்யறதுதான். சம்பிரதாயத்துக்கு மதிப்பு, எடை, சைஸ் இதெல்லாம் கிடையாது. காசு இருக்கிறவன் வைரத்துல மோதிரம் செஞ்சா, இல்லாதவன் தென்னை ஓலையில போட்டாலும் அது சம்பிரதாயம் தான். உயரமா வளர்ந்துட்டீங்க, காசுல பெருத்துட்டீங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கூட விவரம் பத்தல. இது வெறும் பொருள் இல்ல, மாப்பிளைக்கு கொடுக்கற மரியாதை. அத செஞ்சாச்சு, அவ்வளவுதான். மரியாதைய விரல்ல போட்டாலும் சரி, கால்ல போட்டாலும் சரி, அது உங்க இஷ்டம். இது என் அப்பா அவர் மருமகனுக்கு ஆசையா கொடுத்து விட்டது. உங்களுக்கு எப்போ இத போடணும்னு தோணுதோ அப்ப போட்டுக்கோங்க. ஹலோ, சொல்லுக்கா. பத்ரி எப்போ வந்தா? தெரியலக்கா. போன் அவன்கிட்ட கூட. என் அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. டேய், அங்க என்னடா பண்ற? நம்மளாம் உனக்குள்ள ஒன்னாயிட்டோம், இது கூட செய்யலனா எப்படி? உன்னை எத்தனை வாட்டி செருப்பால் அடிச்சாலும் உனக்கு புத்தியே வராதாடா? மறுபடியும் மறுபடியும் அதே வேலையை செஞ்சுட்டு இருக்க. நாம தீபாவளியை சிறப்பா கொண்டாடுறோம். அம்மா, தங்கச்சி இவங்கெல்லாம் தீபாவளியை சிறப்பா செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதான் வந்தேன். ஹே, சும்மா நடிக்காத. நீ உடனே அங்கிருந்து வெளியே போயிடு, இல்லன்னா உன் வாழ்க்கையவே நார் அடிச்சிருவேன். உன் மேட்ரி எல்லாம் வெளியே இழுத்து விட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஓ, திங்ஸ் நிறைய வாங்கிட்டு வரணுமா? அட, என்னென்ன வேணும்னு லிஸ்ட் மட்டும் அனுப்புங்க, நான் உடனே வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா அங்க நல்வா மாதிரி சீன் போடுறியா? நான் இப்போ ஒரு சீனை போட போறேன், பாக்குறியா? நீ அங்கே இரு, உன் பொண்டாட்டி சிந்துவ நான் கூட்டிட்டு வரேன். அப்போ என்ன சீன் ஆவன்னு உனக்கே தெரியும். நீ உடனே அங்க இருந்து கிளம்பல, நான் சிந்துவோட கிளம்பி அங்க வந்துருவேன். எப்படி வசதி? சரி சரி, இதோ உடனே கிளம்பிடுறேன். வரட்டும். ஹாப்பி தீபாவளி. என்னங்க ஹாப்பி தீபாவளி சொன்னா ஏன் இவ்வளவு பயம்? இதையே உன் தங்கச்சி கிட்ட சொன்னப்ப அவ இவ்வளவு ஆசையா பார்த்த தெரியுமா? இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு போன? அத்தை வீட்டுக்கு மருமகன் போக கூடாதா? ஹேய், யார் உனக்கு அத்தை? மரியாதை கெட்டுரும். தீபாவளி அன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு போகலனா மரியாதை இருக்குமா? அடுத்த வருஷம் அந்த வீட்டுல தலை தீபாவளி கொண்டாட போறதுக்கு இப்பவே அட்வான்ஸா போயிட்டு வந்தா இது தப்பா? இங்க பாரு, நீ தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க. தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. நானது கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேணாமா? அதான் கிஃப்ட் கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்தேன். நான் போன உடனே என் அத்தை, அதான் உன் அம்மா ஸ்வேதாவை கூப்பிட்டு கிஃப்ட் வாங்கிக்க சொன்னாங்க. அவ்வளவு பிரியம் இந்த மருமகம் மேல. ஸ்வேதாவே எனக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தா. ஸ்வீட்டை விடு, அந்த ஸ்வீட் கொடுக்கும்போது ஸ்வேதாவோட கையை தொட்டேன் பாரு. அடடடடா, அதெல்லாம் 1000 ஸ்வீட்டுக்கு சமம். இங்க வர வரைக்கும் இந்த கைக்கு
முத்தம் கொடுத்துக்கிட்டே வந்த. இத்தோடு நிறுத்திக்கோ. மறுபடியும் எங்க வீட்டை நினைச்சு பார்த்த கையில ஊத்தின எண்ணெய உடம்பு பூரா ஊத்திடுவேன், ஜாக்கிரதை. என்னாச்சு? என்னங்க ஆச்சு? எங்க என்ன ஆச்சு? என்னாச்சு ஹாசினி, என்ன ஆச்சு? பத்ரிக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல. ஆழும் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கிட்டாரு. எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணி தானே ஆகணும். சுடுன்னு சொன்னா விலகிடணும். இல்ல தொட்டுதான் பாப்பேன்னா இப்படிதான் ஐயோ அம்மானு கதறணும். இப்போ சுற்றுச்சு பாத்தீங்களா? மாயா, உன் புருஷனை விளக்குல கை வைக்க வேண்டாம் சுடுன்னு சொன்ன, கேட்காம வச்சுட்டு இப்படி கத்துறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர்கிட்ட செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லிடு. சரி, நீங்க வாங்க, நான் ஆயில்மெண்ட் போட்டு விடுறேன். வாங்க. உங்க கை விளக்குல பட்டுருச்சுன்னு ஆசினி சொன்னா, ஆனா இது பட்டா மாதிரி தெரியலையே. கையில எண்ணெய ஊத்திக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். சிந்து, பத்ரி நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஜெயம்மா சொன்னதை செய். இத போட்டு விட்டுரு. என்ன நடந்தது? ஏய், அதான் சொன்னாலே. போய் சொல்லாத. எண்ணெய ஊத்துனது ஹாசினின்னு எனக்கு தெரியும். இத பார், பொண்ணுங்க கிட்ட விளையாடாத. நெருப்பு மாதிரி சுற்றுவாங்க. அந்த நெருப்புல உன் வாழ்க்கையே எரிஞ்சு போயிடும். ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் வந்து நிறுத்து. அது நான் ஒண்ணு சிந்து இல்ல. நீ எதை சொன்னாலும் தலையாட்டிட்டு நம்புறதுக்கு. இது எனக்கு புதுசு இல்ல. நீ காலேஜ் டைம்ல என்னென்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப பண்ணத அப்பவே நீ நிறைய பொண்ணுங்க கிட்ட பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சோம். என்ன மறந்துட்டியா? ஆனா நீ இப்ப பண்றது மட்டும் ஏஜுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. ஏஜுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் அவரு வீட்டுக்குள்ளேயே நடக்குதுன்னா சும்மா இருக்க மாட்டார் அவரு. அப்புறம் நீயும் இங்க இருக்க மாட்ட, உன் இன்ஸ்பெக்டர் வேலையும் இருக்காது. ஒரே நாள்ல குப்பைக்கு போயிடுவ. ஹாசினியை பார்த்தா முறைக்கிற எங்களை போய் அவகிட்ட கூடி குறுக்கி நிக்க வச்சிடாத. ஹாசினி கிட்ட நீ என்ன செட்டப் பண்றேன்னு முழுசா தெரியல. ஆனா அது ஏஜுக்கு தெரிஞ்சா சாட்டை எடுத்துருவாரு. ஆனா அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி நானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. இன்னைக்கு இந்த வாசனை என்ன தலை போய் வச்சுட்டாலே. என்ன பண்றது? என்ன அதிசயமா இருக்கு. ஸ்வேதா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. டியர், நீங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் எக்ஸலன்ட். அதுலயும் அந்த ரிங் செம. ஹாப்பி தீபாவளி. ஐ லவ் யூ. அட்ரா பத்ரி, உன் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. ஸ்வேதா எப்படி இவ்ளோ சேஞ்ச் ஆனா? எல்லாம் அத்தை போட்ட சாம்பிராணி. எப்படியோ சக்சஸ். ஜூஸ்.
டியர், நீங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட். அதுலயும் அந்த ரிங் செம. ஹாப்பி திவாலி. ஐ லவ் யூ, ஸ்வேதா. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. சிந்து, என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? என்னோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்காங்கறத நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மனசுல இருக்கிற பாரமாவது தீரும்ல. சரி விடு, என்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல. உனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட சொல்லு. கவலைய மனசுல போட்டுக்கிட்டு குமஞ்சா உடம்புதான் கெட்டு போகும். யார்கிட்டயாவது நம்ம பிரச்சனைய ஷேர் பண்ணிக்கிட்டா புதுசா ஒரு வழி கிடைக்கும். நாமளே புலம்பி தவிச்சா அப்புறம் தப்பு தப்பாதான் முடிவெடுப்போம். இந்த வீட்ல யார்கிட்டயாவது சொல்லி உன் பாரத்தை இறக்கி வை. அங்க பாரு, அதோ ஏஜே கூட இருக்காரு. அவர்கிட்ட வேணா உன் பிரச்சனையே சொல்ல. உன் வருத்தத்துக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட சொல்லு. நீ கண் கலங்கறதுக்கான பிரச்சனைய அவர்கிட்ட ஷேர் பண்ணு. நீ சொல்றது அவரு சும்மா மட்டும் கேட்டுட்டு அப்படியே போக மாட்டாரு. அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லுவாரு. இந்த வீட்ல உன் பிரச்சனைய சொல்றதுக்கு சரியான ஆளு ஏஜே தான். போய் சொல்லு. போய் தைரியமா சொல்லு. என்ன வேணும்? ஏஜே, என்ன வேணும்னு இப்படியா மிரட்டுற மாதிரி கேட்பாங்க? சென்ஸ்லெஸ் ஹிட்லர். அது வந்து என்ன சொல்லு? ஒன்னும் இல்ல. இதோ சொல்ல வந்திய சொல்லு. அது தீபாவளி விஷ் பண்ணலான்னு வந்த. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். யா சார், நான் பேசிட்டேன். நாட் an issue. வந்துரும். 10 minutesல வந்துரும். இந்த ஹிட்லர் எதையாவது பொறுமையா கேக்குறாரா? சிங்கத்தோட வாலை மிதிச்ச மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உருன்னு கத்துறது. சிந்துவோட முகத்தை பார்த்தா தீபாவளி விஷ் பண்ண வந்த மாதிரியா இருக்கு. இது கூட ஹிட்லரால கண்டுபிடிக்க முடியலையே. சிந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம முழுங்கிட்டு வருத்தத்தோட போறா. மாசம் மாசம் சீட்டு கட்டி பணத்தை போட்டு எங்க அப்பா வாங்குற பட்டாசுக்கு ஈடாகுமா இது? பட்டாசு எதுவும் நமத்து போகாம இருந்தா சரி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பார்த்து நடக்க மாட்டேன், இப்படி வந்து இடிக்கிற. ஏதோ தெரியாம அடிச்சுட்டேன். இப்ப நான் அடிபட்டு ஐசியூலியா இருக்கீங்க. நல்லதானே பேசுறீங்க? உன்னை பெத்தாங்களா இல்ல டிசைன் கொடுத்து செஞ்சாங்களான்னு தெரியல. அது என்ன டிசைனும்? நாளா நல்ல டிசைன் தான். நீங்க தான் அவசரத்துக்கு ஆர்டர் பண்ண மசால் தோசை மாதிரி கையமையான்னு இருக்கீங்க. என்னது கையமையா? அது என்ன பாஷை? ஏய், தெரியாத பாஷையில கெட்ட வார்த்தையில என்ன திட்டுறியா நீ? ஆமா, உங்களை ரகசியமா வேற திட்டணுமா? நான்லாம் திட்டணும்னா ஃபேஸ் டு ஃபேஸ் திட்டிடுவேன். உங்களை தனியா வேற போய் திட்டி என் டைம் வேஸ்ட் பண்ணிடுவேனா? என்ன கொழுப்பு உனக்கு? வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின இருக்கிற பட்டாசுல உடம்புல கட்டி வச்சுட்டு அதை பத்த வச்சுட்டு மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுருவேன் உன்னை. என்னது? மலை உச்சியில இருந்து தள்ளி விடுவியா? ஒருவேளை பிரபலிய மலையில இருந்து தள்ளின எக்ஸ்பீரியன்ஸோ இந்த ஆள் செஞ்சாலும் செஞ்சிருவான். செய்யக்கூடிய ஆள் தான். தீபாவளி அதுவுமா இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. ஒரு லட்டு உடைச்சா பூந்தி. உங்க ஃபைல நீங்க எடுத்துக்கோங்க, ஏன் பட்டாசா நான் எடுத்துக்கிறேன். ஏய் முட்டாள்,
கண் எங்க வச்சிருக்க? அடுப்புல வச்சிருக்கேன். இதுக்கே இப்படி திட்டினா எப்படி? இன்னொரு தடவை இடிச்சாகணுமே. ஏன்? ஒரு தடவை தலையில முட்டிட்டு அப்படியே விடக்கூடாது. அப்படியே விட்டா கொம்பு முளைச்சிரும். மூளை இல்லாத உன் தலையில புல் கூட முளைக்காது, இதுல கொம்பு எப்படி முளைக்கும்? எனக்கு மட்டும் இல்ல, உங்க தலையிலயும் தான் கொம்பு முளைக்கும். எனக்காவது தலையில கொம்பு முளைச்சா பாக்குறதுக்கு மான் மாதிரி அழகா இருப்பேன். உங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்க காண்டா மிருகம் மாதிரி இருக்கும். ஏய், சரி, பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்நேரம் எடுச்சிருக்கலாம், இல்லனா கொம்பு முளைச்சிரும். யார் உனக்கு இந்த லூஸ் தனமான விஷயம் எல்லாம் சொல்லி தர்றது? அழகா கியூட்டா ஸ்வீட்டா இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுச்சு. யார் அந்த பொண்ணு? ஹாசினி. நீ ஏன் மெச்சிக்க வேண்டியதான்? நீ ஸ்வீட் கியூட்டா? நான் என்ன சொல்லிக்கல, சந்தோஷ் சுப்பிரமணியம் ஹீரோயின் சொன்னேன். அவ ஒரு லூஸ்னா நீ அதை விட ஒரு பெரிய லூஸ். ரெண்டு பேரும் அப்படியே தலையிலேயே முட்டிக்கோங்க. ஏய், லூஸ் ஒரு சேர்ந்து நானும் பைத்தியம் ஆகதான் போறேன். கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு பைத்தியம் பிடிக்கதா போகுது. நல்லா இருக்கு. அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கண்ணால. ஏய், பட்டாசு சத்தத்தை விட ஊ சத்தம் தான் அதிகமா இருக்கு. இப்படி போடு போடு போடு. கொஞ்சம் அமைதியா விடி. ஓ, அமைதியாவா இரு. இந்தா. ஏய், லூசு, எனக்கு ஒரு அறிவில் உனக்கு பைத்தியம். இந்தா, வாங்கிக்கோ. லூசு, அறிவு இருக்கா உனக்கு? ஒழுங்கா இருக்க மாட்டியா நீ? ஓ, நான் லூசா? இந்தா, உனக்கு ஒண்ணு. ஐயோ அக்கா, என்ன பண்ற? சிந்து, யோ, ஓடிபி. எவிடன்ஸ் கிடைச்சதா? நானும் லாக்கரை தேடுறதுக்கு இன்னைக்கு லீவ் விட்டேன். என்னால எல்லாம் தேட முடியாது. ஓய், என்ன இல்ல, நீ என்ன பண்ணுவ? எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுவ, அதானே? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி ஆச்சு. என்ன என்ன சொல்ற? இனி உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஆக்ஷன் தான். தீபாவளிக்கு ஸ்வீட் தின்ன வேண்டிய உங்க நைனா ஜெயில களி தின்ன போறாரு. எங்க அப்பாவை ஒண்ணும் பண்ணாத. அவரை எந்த தப்புமே பண்ணாதவரு. அவரை ஏன் டார்ச்சர் பண்ற? எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உன்னை உண்டு இல்ல நாக்கிடுவேன். உங்க அப்பன் ஜெயில செத்த அப்புறம் நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் ஹாஸ்னி? உன் தங்கச்சியை ஹிட்லர் கொன்னதுக்கு ஏன் அப்பா எதுக்கு சாகணும்? கேள்வி கேக்குற இடத்துல நீயும் இல்ல, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல. எனக்கு தேவையானது எவிடன்ஸ். அதை வச்சு அந்த ஏஜேவை நான் கம்பி என்ன வைக்கணும். தட்ஸ் ஆல். எவிடன்ஸ் நான் தேடிட்டு தானே இருக்கேன். எங்க தேடுற? எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன்னு ஏஜே பொண்டாட்டியா நடிக்க சொன்னா உண்மையாவே பொண்டாட்டியா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. இனி உன்னை ஒரு நிமிஷம் கூட விட முடியாது. இங்க பாரு, நீ வேஸ்ட் பண்ற ஒரு நிமிஷமும் உங்க அப்பனுக்கு ஸ்டேஷன்ல அடி விடும். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நான் எவிடன்ஸ் தேடுறேன், நான் உடனே தேடுறேன். கீழே போய் ஏஜே கிட்ட என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். என் மானம் போறதுக்கு முன்னாடி என் உசுறு மேல போயிடும். பரவாயில்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தற்கொலை நாடகம் ஆடுறியா?
எந்த நாடகமும் கிடையாது. நீ போன நான் கீழே குதிச்சிருவேன். அப்ப நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறியா? நான் தப்பே பண்ணாதனாலதான் இந்த முடிவே. என்ன நீ தப்பு பண்ணல? இந்த மெசேஜ் பொய்யா இல்ல அந்த டைவர்ஸ் பேப்பர் பொய்யா? எல்லாமே பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா நீ அவசரப்பட்டு ஏஜே கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் என்னால எதையுமே நிரூபிக்க முடியாது. ஏஜே ஒன்னதான் நம்புவார். அதுக்கு இப்பவே நான் செத்து போறேன். நீ மட்டும் எல்லா பொய்யையும் நிரூபிச்சு நல்ல பேர் வாங்கிக்கோ. நான் கீழே விழுந்து சாகுறேன். ஏய் ஏய் இறங்கு, கீழ இறங்கு. விடு. இறங்குன்னு சொல்றேன்ல. விடுங்கறல. என்ன விட்டு என்ன கொன்றாத. ஏய், இந்த போலீஸ்காரங்கிட்டே உன் வேலையை காட்டியா? என்ன விசாரிக்க அவன ஜட்ஜா? நான் சொல்ல மாட்டேன். என் பேச்ச கேப்பியா? கேக்குறேன் கேக்குறேன். அப்போ நான் சொல்றேன், நீ செத்து போ. நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். நீ மேல போயிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. செத்து போடி.